சத்தம் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. வேத சத்தம் அது மனுஷ சத்தம் அல்ல, அது ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற ஒரு சத்தம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஜெபத்தோடு கேட்கலாம். ஆண்டவர் நம்மோடு இன்று பேசுவாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்திலும் எங்களோடு கூட நீர் பேசும். அடியை மறைத்து கொள்ளும் ஐயா. அந்த பிள்ளைகளோடு நீர் பேசுகிற ஒரு வார்த்தை அவங்களை அனல் மூட்டும், அவங்களை பலப்படுத்தும், அவங்கள் தொடர்ந்து உமக்கென்று வாழ ஓட அவங்களுக்கு வழிகாட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரோடு பேசும், அடியனோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் காலையிலே பெந்தேகொஸ்தே நாள் என்ற தலைப்பிலே பரிசுத்த ஆவியின் நிறைவு ஆதி சீசர்கள் நடுவிலே பொழிந்தருளினது. இன்றைக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்பதை காலை ஆராதனையில் பார்த்தோம். அப்படி நிரப்பப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் என்று காலை ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்தோம். இந்த நாளிலும் இந்த மாலை ஆராதனையிலும் அதே வேத பகுதியை எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்களை யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்களை சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? பெந்தேகொஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் எல்லாருக்கும் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்தவிட வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆதி திருச்சபையிலே ஆதி சீசர்கள் ஒருமித்து ஜெபித்த போது அந்த பெந்தேகொஸ்தே நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் எல்லார் மேலும் ஊற்றப்பட்டார். சாதாரணமாய் இருந்த விசுவாச பிள்ளைகள் ஒரு அசாதாரணமான கிறிஸ்தவ ஜீவியம் வாழும்படி அவர்கள் வாழ்க்கை மாறினது. கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டின உடனே அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். தீர்க்க தரிசனங்களை உரைத்தார்கள், நவமான பாஷைகளை பேசினார்கள். அவர்களுக்குள் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது நமக்குள் மாற்றம் உண்டாகும், நமக்குள் மறுரூபம் உண்டாகும், நமக்குள் தேவன் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். சாதாரணமானவர்கள் அசாதாரணமானவர்களாய் மாறும்படி கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? பெந்தேகொஸ்தே நாள் என்பது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள். அது சபை எழும்பின நாள், சபை உயிர்ப்பிக்கப்பட்ட நாள். நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெந்தேகொஸ்தே அனுபவம் இருக்க வேண்டும், ஒரு பெந்தேகொஸ்தே மறுரூபம் உண்டாக வேண்டும், ஒரு பெந்தேகொஸ்தே மாற்றம் காணப்பட வேண்டும். ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிப்பாராக. இயேசுவின் நாமத்திலே எனது தாழ்மையான வேண்டுதல், தாழ்மையான பாரம், தாழ்மையான விண்ணப்பம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த உயிர் நீச்சி காணப்படுவதாக. ஒவ்வொரு சபைக்குள்ளும், எல்லா சத்தியம் பேசுகிற சபைக்குள்ளும், ஆவிக்குரிய சபைக்குள்ளும், முழு உலகத்தில் இருக்கிற சகல தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் காணப்படுவதாக. எத்தனை பேர் அதை ஆமாம் என்று ஆமோதிக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்தில் இப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நோக்கம் என்ன? இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் கொடுத்த காரணம் என்ன? இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு பாதையிலே தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நடத்தின அவருடைய திட்டம் என்ன என்பதை குறித்து சில காரியங்களை உங்கள் முன் வைக்க போகிறேன். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருந்த போதே இதை முன்கூட்டியே
சொல்லிக்கொண்டே இருந்தார். அதுவும் குறிப்பாக அவர் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு இந்த அபிஷேகத்தை பெற காத்திருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். ஏன் ஒரு பரிசுத்த ஆவியின் நிறைவு அவசியம்? இல்லாவிட்டால் இன்றைக்கு ஒரு சிலர் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றவர்கள் இருப்பீர்கள். ஆவியானவர் நமக்குள் வரும்போது, ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் என்ன, ஒரு விசேஷமான மகிமை என்ன? ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் இயேசுவே சீசர்களுக்கு சொல்லியிருந்தார். அந்த 3 காரியங்களை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இல்லாவிட்டால் நம்மை நிரப்பும் போது ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு 3 ஆசீர்வாதங்கள் எடுத்து வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் அழகாய் அதை குறித்து வலியுறுத்துகிறார். ஒரு முதலாவது ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென் சொல்லலாமா? 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. போதுமானது. அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் ஒரு 3 ஆசீர்வாதங்கள், இயேசு சொன்னவையில் இருந்து ஒரு 3 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதில் முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு அழகாய் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை அனுப்ப போகிறேன். அவர் வரும்போது என்ன செய்வாராம்? உங்களுடனே கூட இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறுகிறவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட ஆவியானவர் இருப்பார், தேற்றரவாளன் இருப்பார். அந்த தேவன் நம்மை விட்டு விலகாமல் இருப்பார். இதை சீசர்களுக்கு ஆண்டவர் இயேசு முன்கூட்டியே சொல்லிவிட்டார். ஏனென்றால் மாம்சத்தின்படி இயேசு தலைமுறை தலைமுறையாக இந்த பூமியில் இருக்க முடியாது. மாம்சத்தின்படி கொஞ்ச நாளில் மரிக்க வேண்டும், பின்பு அவர் பரலோகம் போக வேண்டும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சபை எடுத்துக் கொள்ளப்படும் வரைக்கும் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளே, நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆவியானவர் என் கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு தேற்றரவாளன் போல. இதை கிரேக்க பதத்தில் எப்படி சொல்லுவார்கள்? பாராக்ளிட்டோஸ். அப்படி என்றால் ஒரு வழக்காடுகிற ஒரு லாயர் போல நமது அருகாமையில் இருந்து நம்மோடு கூடவே இருந்து நம்மோடு கூடவே அவர் தங்கி வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதான் வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், அநாதைகளாய் விடேன். ஆங்கில பதத்தில் அழகாய் இருக்கும், I will not leave you as an orphan. ஒரு அநாதை போல விடாமல் உங்களோடு இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அன்பானவர்களே, அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், இதை மறந்தே விடாதிருங்கள். உங்களோடு கூட யார் இருக்கிறார்களோ இல்லையோ, உங்களோடு கூட எது இருக்கிறதோ இல்லையோ, உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தேற்றரவாளனாய் இருக்கிறார், துணையாய் இருக்கிறார், பலனாய் இருக்கிறார், ஆதரவாய் இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா ஒரு தெய்வ பிள்ளை நீங்க கலங்கலாமா? ஒரு தெய்வ பிள்ளை நீங்கள் எதை குறிச்சாவது பயப்படலாமா?
ஒரு தேவ பிள்ளை, நீங்க எதை குறிச்சாவது சோர்ந்து போகலாமா? உங்களோடு இருக்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். உங்களோடு இருக்கிறவர் யார்? இந்த சர்வலோகத்தின் அதிபதி. உங்களோடு இருக்கிறவரா? ஒரு பெரிய தேற்றரவாளன். அப்படி இருக்கிறபடியா நீங்கள் அநாதைகள் அல்ல, தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அன்பானவர்களே, அப்படியானால் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், நீங்கள் கலங்குகிற நேரத்திலே இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருவதாக. நீங்கள் தடுமாறுகிற நேரத்திலே உங்களோடு இருக்கிற ஆவியானவரை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. நீங்கள் சோர்ந்து போகிற வேலைகளிலே நான் தனியே அல்ல. இயேசு அழகாய் சொன்னார், பார்த்தீர்களா? எல்லாரும் நீங்கள் என்னை விட்டு பிரிந்து போனாலும் நான் தனித்திருப்பதில்லை, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இந்த சத்தியம் உங்களுக்கு ஒரு வெளிச்சமாய் இருக்கட்டும். உங்க வாழ்க்கையில நீங்க தனித்து விடப்படுகிற நேரங்கள் வந்தாலும் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளே, நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கையாய் சொல்ல முடியும்? ஆமென், அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஊழியர் பாதையில நான் சிந்திச்சு பார்ப்பேன். பல சோர்வுகள், கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் நான் ரொம்ப நேரம் அதுல இருக்க மாட்டேன். எந்த கவலையும் என்னை ரொம்ப நேரம் மூழ்கடிக்க முடியாது. அதை நான் தாழ்மையா சொல்றேன். ரொம்ப ஒரு காரியத்தை குறித்து நான் அதிக நேரம் கவலைப்பட மாட்டேன். ஒரு காரியத்தை குறித்து நான் அதிக நேரம் அதை குறித்து சோர்ந்து போக மாட்டேன். எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனை தான் எனக்கு நேரிடும், பல விதங்களில் நேரிடும். நீங்கள் எப்படி சில நெருக்கங்களில் போறீங்களோ, உங்க ஆபீஸ்ல ப்ரெஷர் இல்லை, உங்க வேலையில, ஒரு உறவுகளில் இல்லை, தேவைகளில் இல்லை, எப்படி இந்த மாதிரி சோதனைகளை நீங்க சந்திக்கிறீர்களோ, அதே போல சோதனைகள் எனக்கு வரும்போது, கலக்கங்கள் வரும்போது, நான் ரொம்ப நேரம் என்னை ஆண்டவர் அந்த கலக்கத்துக்குள்ள வைத்ததில்லை. அதன் ஆழம், அர்த்தம் நான் விசுவாசிப்பது என்னவென்றால், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை என்னை அந்த கலக்கத்தை விட்டு வெளியே கொண்டு வரும், அந்த சோர்வை விட்டு வெளியே கொண்டு வரும், அந்த நெருக்கத்தை விட்டு என்னை வெளியே கொண்டு வரும், அந்த போராட்டத்தை விட்டு என்னை வெளியே கொண்டு வரும். இதே சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனியே அல்ல, நீங்கள் ஏதோ கைவிடப்பட்டு அல்ல. பிரச்சனைகள் பெருகும்போது, சோர்வுகள் பெருகும்போது ஒன்றை மாத்திரம் மறந்து விடாதிருங்கள், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு எனக்குள் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு இது பெரிய ஆசீர்வாதம். அப்ப முதல் காரியம் ஆண்டவர் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார். இரண்டாவது காரியம் பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 16:7. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இரண்டாவது காரியம் பாருங்கள், அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நமக்குள் வரும்போது முதலாவது காரியம் பார்த்தோம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், அவர் நம்மை உணர்த்துகிறவராய் இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து என்ன செய்கிறார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் என்ன பண்ணுகிறாரா? கண்டித்து உணர்த்துகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், அவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். எது சரி, எது தவறு, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். நான் தாழ்மையாய் சொல்லுவேன், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இதை நான் சொல்லுவேன், உங்களை கர்த்தர் கண்டித்தாரானால், ஏதோ ஒரு விதத்திலே உங்களை தேவன் கண்டித்துக் கொண்டிருக்கிறாரானால், உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறாரானால், உங்கள் தவறை சுட்டி காண்பித்துக் கொண்டே இருக்கிறாரானால் நீங்கள் பாக்கியவான்கள். அதே சமயம்
நான் வேதனைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். நீங்கள் தவறு செய்தும் பாவம் செய்தும் உங்களுக்கு ஒரு உணர்வே இல்லை, உங்களை யாரும் ஒரு கண்டிக்கிற உணர்வே இல்லை. நீங்கள் துணிகரமாய் அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை நினைத்து நான் வருந்துகிறேன், அதை நினைத்து நான் கலக்கம் கொள்ளுகிறேன். காரணம், அது ஒரு ஆவிக்குரிய செத்த நிலையின் அடையாளம், அது ஆண்டவர் இடைப்படாத நிலையின் ஒரு அடையாளம், அது ஆண்டவர் உங்களோடு கூட தொடர்பில்லாத ஒரு நிலையின் அடையாளம். ஆனால் உங்களை ஆவியானவர் கண்டித்துக் கொண்டிருந்தாரானால் உங்கள் பாவத்தை குறித்து நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து உங்களை சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது பெரிய பாக்கியம், அது பெரிய ஆசீர்வாதம். காரணம், ஆவியானவர் வந்த நோக்கமே அதுதான். நம்மோடு இருந்து நமது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். உங்களை கர்த்தர் உணர்த்துவானால் நீங்கள் பாக்கியசாலி. ஆவியானவர் உங்களை சரியது தவறது உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் மனசாட்சியிலே ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், ஆனால் நீங்கள் தவறு செய்யும் போதெல்லாம் அதை உணர்த்தி கொண்டே இருப்பார், ஆனால் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. காரணம், ஆவியானவர் உங்களோடு இருந்து அதை உணர்த்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்புகிறீர்கள்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தாழ்மையாய் சொல்லுவேன், என்னை இன்னும் ஆவியானவர் உணர்த்துகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு நேரங்களிலும் ஆண்டவர் என்னை உணர்த்தி நடத்துகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அவர் சொல்லுகிற உணர்த்துதலை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆரம்ப நாட்களிலே நான் அடிக்கடி இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நான் தாழ்மையாய் மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். நான் ஊழியத்துக்கு வர கொஞ்ச நாட்களுக்கு முன்பு ஒரு முறை ஒரு கிறிஸ்துமஸ் கேரல் நேரத்திலே என்ன ஆனது என்றால், நான் எங்க சபையில கேரல் ஊழியத்துக்கெல்லாம் போய்விட்டு வந்தபோது, அப்போது நான் ஒரு சைக்கிள் வச்சிருந்தேன். இந்த சைக்கிளை காணும், எங்க சபையில நிறுத்தின சைக்கிளை காணும். எப்படி இருக்கும்? அவன் இது போல ரோடு எல்லாம் இல்லை, நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்கிற ஒரு இடத்தில் சைக்கிளை காணும். எனக்கு தேடுறேன், கலங்கிட்டேன். ரொம்ப வாலிப நாட்கள், நான் கல்லூரி படிக்கிற நேரம் என்று நினைக்கிறேன். அந்த நேரத்தில் சைக்கிளை காணும். அதனை பார்த்தா எங்க சர்ச்சு வாட்ச்மேனே சைக்கிள் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ஒழிச்சு வச்சுட்டாங்க. எப்படி இருக்கும்? கடைசி இவர் தான் ஒழிச்சு வச்சிருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. அவர் நல்ல வயசான ஐயா, நல்ல அப்பவே ஒரு 65 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல நிறைய முடி, நல்ல வயதானவர். பயங்கர சண்டை, யாரும் எதுவும் கேட்கல, பாஸ்டர் கேட்கல, யாரும் கேட்கல, ஒழுங்கு கேட்கல. அவரோட பயங்கரமா சண்டை போட்டு அவரும் பேசினார். அவர் வயதானவர். நான் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இப்போது குறைஞ்சது 18 வருஷத்துக்கு நினைக்கிறேன், 17 வருஷம் குறைஞ்சபட்சம். ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம், அதுக்கு 3 வருஷம், அதுக்கு ஒரு 2-3 வருஷம் இருக்கும். 15 வருஷம் மினிமம் இருக்கு. 15 வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம். அப்ப பயங்கரமா சண்டை போட்டுட்டேன், பயங்கர வாக்குவாதம் எனக்கு அவருக்கும். அப்புறம் திட்டிட்டு சண்டை போட்டுட்டு சைக்கிளை அவர்கிட்ட பிடுங்கி வேகமாக ஓட்டிட்டு வரேன். எங்கள் சர்ச்சை விட்டு ஒரு ரோடு கிராஸ் பண்ணி 2ஆவது ரோடு திரும்புகிறேன். ஆவியானவர் என்னை உணர்த்துகிறார், நீ பேசுனது சரியா அப்படின்றார். யோசித்து பாருங்க, இப்போ இருந்து என் வயசில் கொஞ்சம் ஒரு 18 வயசில் கழிச்சுக்கங்க. அந்த வயசில் ஆவியானவர் என்னை பேசுகிறார், நீ பேசுனது சரியா, போய் மன்னிப்பு கேளுங்கிறார். எப்படி இருக்கும்? சோத்திரம். நீ போய் என்ன பண்ணு, மன்னிப்பு கேளுங்கிறார். மன்னிப்பா? 18, 19, 20 வயசுல போய் மன்னிப்பு கேட்கிறதா? எப்படி இது? பாசிபிள். அப்புறம் என்னால் முடியலை, ஆவியாருடைய உணர்த்துதலுக்கு மீற முடியல. அப்புறம் நான் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் அடங்கி, ஆண்டவருக்கு அடங்கி. இன்னைக்கு சிலர் ஆண்டவருக்கு அடங்க மாட்டாங்க, சிலர் கர்த்தருடைய சத்தத்துக்கு அடங்க மாட்டாங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியை மறுப்பாங்க. ஆனால் நான் கொஞ்சம் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம். இது நான் ஈஸியாக சொல்லிடுறேன், ஐயோ எனக்கு தான் தெரியும். நான் அந்த 2 டேனிங்கை திரும்பி ஓட்டி வந்ததை சுமார் 10 கிலோமீட்டர் ஓட்டி வந்த மாதிரி ஓட்டி வந்தேன். திரும்பிட்டு மெதுவாக வர்றேன். எப்படி மன்னிப்பு கேட்க இப்போதான் ஆகிட்டேன். ரொம்ப நேரம் கூட ஆகலை. ஒரு நாளைக்குனா கூட என்ன இருக்கும், கொஞ்சம் சூடு தனிஞ்சிருக்கும். நாளைக்கு பார்த்தா கூட அவர் மறக்க வாய்ப்பு இருக்கு. சண்டை போட்டு 5 நிமிஷத்துல எப்படி திரும்ப போய் முகத்தை பார்க்கறது, அது கொஞ்சம் சாத்தியமே இல்லை. 2 டேனிக்கு திரும்பிட்டு மெதுவாக வந்தேன். வந்து சைக்கிளை நிறுத்தோனையும் என்னை மறுபடியும் முறைச்சார். மறுபடியும் சண்டைக்கு வந்துட்டாப்பா நினைச்சார். எனக்கு தான் தெரியும் நான் எதுக்கு வந்திருக்கிறேன். ஒரு மாதிரி முறைச்சார். நான் என்ன பண்ணுறது, முகத்தை பார்க்கல. அப்படி சைக்கிளை நிப்பாட்டிட்டு பக்கத்தில் போனேன்.
அவரு கொஞ்சம் நல்ல ஹைட்டா இருப்பார். என்ன பார்த்தாரு, கண்ணை உறுத்தி பார்த்தாரு, சண்டைக்கு தான் வர்றான் போல அப்படின்னு நினைச்சிட்டாரு. நான் போய் அவர் கையை பிடிச்சேன். கையை பிடிச்சிட்டு சொன்னேன், ஐயா நீங்க எனக்கு ஒரு அப்பா மாதிரி, நான் அப்படி பேசியிருக்க கூடாது, மன்னிச்சுக்கங்க. அவர் என்னை கட்டி பிடிச்சிட்டார். கட்டி பிடிச்சிட்டு, இதுக்காப்பா தீர்ந்து வந்தீங்க, தயவு செஞ்சு போய் தூங்குங்க, சாப்பிடுங்க, போய் படுங்க, இதெல்லாமா பெரிய விஷயம் அப்படின்ட்டாரு. அப்பா எனக்கு உலகத்தையே சம்பாதிச்ச ஒரு சந்தோஷம். எனக்கு என்ன சந்தோஷம்னா, என்னைய ஒரு ஆள் என்ன பண்ணிட்டார், மன்னிச்சிட்டேன். அப்பா என்ன ஒரு சந்தோஷம், ஆண்டவர் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன். அப்ப பெரிய சந்தோஷம். அப்பா எனக்கு அந்த பரவசத்தை சொல்லவே முடியாது. நான் ரூமுக்கு ஒரு ஃப்ளைட்ல போன மாதிரி சைக்கிள் ஓட்டிட்டு போனேன். ஏன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷம், பாடல் துதி என்ன அப்படி ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டேன். தமிழ் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எனக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும் வரும் காலங்கள். அப்புறம் அதுக்கடுத்து நான் ஊழியத்துக்கு வந்தேன், பைபிள் காலேஜ் முடித்தேன். நான் வளர்ந்த சபையிலே நான் ஒரு உடன் ஊழியனாக இருக்கிறேன். அப்பையும் அதே வாட்ச்மேன் அதே சர்ச்சில் வாட்ச்மேனாக இருக்கிறார். அந்த வாட்ச்மேன் ஐயா எனக்கு தெரியும். நான் வளர்ந்த சபை எண்ணிக்கையில் பெரிய சபை, நிறையா உடன் ஊழியர்கள் இருப்பார்கள். அவர் ஒரு ரட்சிக்கப்படாத வாட்ச்மேன். எல்லாரையும் பொதுவாக குறை சொல்லிக்கிட்டே இருப்பார், யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் நான் அதே சபையில் ஒரு உடன் ஊழியனாக வந்த பின்பு அப்போ ஆண்டவருக்கு எனக்கு ஒரு பைக் இருந்துச்சு. நான் வரும்போதெல்லாம் என் பைக்கு நிப்பாட்டுறதுக்குன்னே அவர் இடம் வச்சிருப்பாரு. எனக்கு வெக்கமா இருக்கும். என்னை ஐயா வாங்க வாங்க இங்க நிப்பாட்டுங்க, உங்களுக்கு இந்த இடம் வச்சிருக்கிறேன், நீங்க அங்கங்க நிப்பாட்டுறீங்கன்னு. அதுக்கு அவர் வயசு என்ன, வயசு என்ன, என்னை அவ்வளவு கடன் பண்ணி ஐயா இங்க நிப்பாட்டுங்கன்னுவாரு. ஆண்டவரே அன்னைக்கு ஒருவேளை உங்க உணர்த்துவதற்கு நான் செவி கொடுக்கலன்னா வாழ்த்து பூரா என்னை என்னென்ன பேசியிருப்பாரு கத்துறதுக்கு தான் தெரியும். பாருங்க, ஆவியானுடைய நிறைவு நம்ம பெறும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். நான் தாழ்மையா சொல்றேன், அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறத உணர்த்துதலுக்கு நீங்க செவி கொடுக்கிறீங்களா? சில நேரம் இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஆவியானவர் உணர்த்துறத அவங்க கவனிக்காம போயிடுவாங்க. ஆவியானவருடைய உணர்த்துதலுக்கு அவங்க செவி கொடுக்காம போயிடுவாங்க. நான் காலையில் கூட சொன்னேன், ஆவியானவர் தங்களை விட்டு விலகி போறதையே அவங்க அறியாம இருப்பாங்க. சிம்சோனை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகினதை அவர் அறியவே இல்லை. சவுலை விட்டு தேவ ஆவியானவர் விலகி போனார். கொல்லாத ஆவி சவுல் மேல் இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்தும் போது, உங்களை ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணும் போது, உங்களை சீர்படுத்தும் போது நீங்க விட்டு கொடுக்கணும். அது நமது நன்மைக்கு, நமது ஆசீர்வாதத்துக்கு. அவர் பொழிந்தவர்களின் நோக்கமே நம்மை அவர் உணர்த்தி நடத்துவார். அவர் உணர்த்துகிறவர், நம்மோடு இருந்து அவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். நீதியை குறித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அவர் சரியானவைகளை குறித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். இந்த உணர்த்துதலுக்கு நீங்கள் செவி கொடுத்தால் நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். அது விலையேற பெற்ற ஆசீர்வாதம். இதை பிசாசு செய்ய மாட்டான். பிசாசு உங்களை பாவம் செய்ய உற்சாகப்படுத்துவான், பொல்லாத வழியில் உங்களை உற்சாகப்படுத்துவான், நரகத்துக்கு உங்களை உற்சாகப்படுத்துவார். ஆவியானவர் உங்களை பரிசுத்தத்துக்கு உற்சாகப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை இன்னும் பரிசுத்த வாழ்க்கைக்கு உற்சாகப்படுத்துவார், நீதிக்கு உங்களை உற்சாகப்படுத்துவார். அவர் உணர்த்துகிற சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நீங்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமோதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு அபிஷேகத்தால் கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம், ஆவியானவர் உங்களோடு இருப்பார். இரண்டாவது ஆசீர்வாதம், ஆவியானவர் உங்களை உணர்த்தி நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உணர்த்தி நடத்துவார். மூன்றாவது ஆசீர்வாதம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு அழகாய் சொல்லியிருக்கிறார். 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். பதினான்காம் வசனம், ஆமென், போதுமானது. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் போது
இந்த ஆவியானவர் ஒரு சத்திய ஆவியானவராக இருக்கிறபடியால் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரால் நீங்களும் நானும் நிரப்பப்படும் போது சகல விதமான சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துவார். அவர் பொய்யின் தேவன் அல்ல, அவர் உண்மையின் தேவன். வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் தான் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறார். ஆனால் நமது ஆவியானவர் சத்திய ஆவியானவர், சகலவித சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். The spirit of truth, ஆவியானவர் நம்மை சகலவிதமான உண்மைக்குள்ளும் நடத்துவார், உண்மையிலே நடத்துவார், சத்தியத்திலேயே நடத்துவார். உங்களை சத்தியத்தை விட்டு வழிவிலக செய்யவே விட மாட்டார். ஏனென்றால் அவர் சத்திய ஆவியானவர். சபையும் சத்தியத்திலே நடக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமா இருக்கிறது. காரணம், இங்கே சத்திய ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், இங்கே சத்திய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சபைகளுக்குள்ளே பொய்கள் காணப்படக்கூடாது, சபைகளுக்குள்ளே புறக்கூறுதல் காணப்படக்கூடாது, சபைகளுக்குள்ளே பிசாசின் தந்திரங்களை அனுமதிக்க கூடாது, சபைகளுக்குள்ளே அந்நிய முகங்கள் கிரியைகள் வெளிப்படக்கூடாது. இங்கே சத்திய ஆவியானவர் உலாவுகிற இடம். உங்களுக்குள்ளும் சத்திய ஆவியானவர் உலாவுகிற ஆலயமாய் நீங்கள் இருப்பீர்களாக. அவர் சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களையும் என்னையும் ஆவியானவர் எதில் நடத்துவார்? சத்தியத்தில் நடத்துவார், உண்மையின் பாதையில் நடத்துவார். இயேசுவானவரை குறித்து பார்க்கிறோம், அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். அப்ப இந்த சத்திய ஆவியானவர் இயேசுவினுடைய எடுத்து நமக்கு காண்பித்து சத்திய பாதையிலே நடத்துவார். என்னுடைய ஜெபம், ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் சத்தியத்திலே நடத்துவாராக. இது பெரிய ஆசீர்வாதம். ஏனென்றால் சத்தியம் உள்ள உண்மையுள்ள தேவ பிள்ளைகள் தான் நித்தியத்தை கண்டடைய முடியும். நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், ஆதலால் நீ அநேகத்துக்கு அதிகாரியாய் மாறுவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில நம்மை சத்தியவானாய் மாற்றுவது சத்திய ஆவியானவர். அப்படி நம்மை சத்தியவானாய் மாற்றும் போது நாம் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் சத்தியத்திலே வழி நடத்துவார். ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் போது நமக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி சென்றிருக்கிறார். முதல் ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார். 2வது ஆசீர்வாதம், நம்மை கண்டித்து நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். 3வது ஆசீர்வாதம், சத்தியத்துக்குள் நடத்துவார். பெரிய பாக்கியம், பெரிய ஆசீர்வாதம். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் மகிமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்விலே இன்னும் கிருபைகள் பெருகட்டும், உங்கள் வாழ்விலே இன்னும் அபிஷேகங்கள் பெருகட்டும், உங்கள் வாழ்விலே இன்னும் கர்த்தருடைய ஆவியின் நிறைவு பெருகட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படுங்கள், அபிஷேகத்திலே பெருகுங்கள், அபிஷேகத்திலே வளருங்கள். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீச்சல் ஆழங்களுக்குள்ளாய் அவருக்குள் மூழ்கி இருக்கிற அனுபவங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. எத்தனை பேர் அந்த நிறைவு வேண்டும் என்று விசுவாசிக்கிறீர்கள்? அப்படி நாம் எழுந்து ஜெபிப்போமா? ஒரு 5 நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த மாலை நேரத்திலும் அந்த ஆவியானவர் நம்ம எல்லாரையும் ஆளுகை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா. ஒரு பாடல் வரிகளை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்திருக்கிறார். ஓ நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு. பவராவி எனக்கு
அலைவதில்ல, அன்பினாமி எனக்குள்ள அகற்றிவிட்டே கசப்புகள, அன்பினாமி எனக்குள்ள அகற்றிவிட்டே கசப்புகள, வல்லமையை நாவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்ல, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். இஷ்டம் போல அலைவதில்ல, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அந்த வல்லமை ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார்? விசுவாசிக்கிறீங்களா? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தார். நல்ல ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல மனவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரும் யாரையும் பார்க்காதீங்க. இது நீங்க கர்த்தரை பார்க்கிற ஒரு நேரம், கர்த்தருடைய தொடுதலை உணர்கிற ஒரு நேரம். நல்ல மனவிட்டு அப்பாட்ட கேளுங்க. அப்பா, எனக்கு அந்த வல்லமையின் ஆவியின் பலன் வேண்டுமையா, எனக்கு அந்த நிறைவு வேண்டுமையா, எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டுமையா. அந்த அபிஷேகத்துல நான் வளரணும், நான் பெருகணும், நான் முன்னேறணும். என்னை தேவன் தமது ஆவியின் பலத்தாலே இடைகட்டுவீராக ராஜா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல மனவிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பொழுது தேவன் தமது ஆவியின் பலத்தினால் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. அவர் உங்களுக்குள் இருப்பார், அவர் உங்களை உணர்த்தி நடத்துவார், அவர் சத்தியத்திலே நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து என்னை கண்டித்து உணர்த்தி என்னை அவர் சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். நான் சாதாரண விசுவாசி அல்ல, என்னை கர்த்தர் அசாதாரணமாய் வாழ வைப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அசாதாரணமாய் மாற்றுவார், என்னை சாட்சியாய் மாற்றுவார், என்னை மறுரூபமாய் மாற்றுவார், என்னை கர்த்தருக்கென்று வாழும்படி மாற்றுவார், என்னை தேவ சித்தம் செய்யும்படி மாற்றுவார், அவரது திட்டத்தை நிறைவேற்றும்படி மாற்றுவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே. 2 முறை கூப்பிடுங்க. இயேசுவே. நல்ல கேளுங்க. இயேசுவே. ஆண்டவரே, அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் எனக்குள் வேண்டுமையா, அந்த பெந்தேகோஸ்தே நிறைவு எனக்குள் வேண்டுமையா. சம்பூர்ண ஆவியால் என்னை நீ நிரப்புவீராக. சொல்லுங்க, பாத்திரம் நிரம்பட்டும். சொல்லுங்க, பாத்திரம் நிரம்பட்டும். நிரம்பி 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 வழிகிற பாத்திரமாய், உங்க சித்தத்தை செய்கிற பாத்திரமாய் என்னை நீ வைப்பீராக. கர்த்தர் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் வைப்பாதாக. ஏதோ குறைவானவர்களாய் இல்ல, நான் கர்த்தருக்குள் விசுவாசித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியனாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிறைவான இயேசு, நிறைவான ஆவியானவர் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க போகிறார். இந்த மாத வார்த்தையின்படி பலத்தினால் முடியாதது, பராக்கிரமத்தினால் முடியாதது, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் யாரா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியினாலே ஒரு நிறைவை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு நிறைவு உண்டாகும், ஒரு நிறைவு உண்டாகும். நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் வைப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படியே உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஊழியருடைய வார்த்தை அங்கீகரிக்கிற தேவன், கனம் பண்ணுகிற தேவன், தாழ்த்துகிறேன் ஐயா. இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைவாய் கொடுப்பீராக. நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. சில அறிவிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலை ஆராதனை வந்தவர்கள் அறிவிப்பை கேட்டிருக்கிறீர்கள். நாளை தினத்திலிருந்து நமக்கு 21 நாட்கள் ஒரு மறுரூப ஜெபமாய் கர்த்தர் நமது சபைக்குள்ளே ஒரு மறுரூபங்களை கொடுப்பாராக. சரியா 5:25க்கெல்லாம் இந்த பிரேயர் ஆரம்பிச்சிடணும்.
நல்ல அதிகாலை ஜெபம், ஒரு பெரிய மறுரூபத்தின் ஆசீர்வாதத்தின்